ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கேரட்டு சேர்த்து குருமா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பத்து கூட சூப்பராக இருக்கும். நான் ஒயிட் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முட்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தனியா ஒரு 3 டீஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 சேர்த்துருக்கேன், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே ஒரு டீஸ்பூன், ஒரு பட்டை, 3 கிராம்பு. இது லைட்டாக தீயை கம்மி பண்ணிவிட்டு வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. 2 ஏலக்காய் இந்த சூட்லேயே அது வறுப்பட்டுடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக வேக தான் வைக்க போகிறோம். கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேரட்டு, வேறு ஏதாவது பீன்ஸுக்கு கூட சேர்க்கறதுனால சேர்த்துக்குங்க. ஒரு கேரட்டு தான் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன். சூடு ஏறின பிறகு போட்டுங்க. இதே மாதிரி கேரட்டு, இந்த காய்க்கு தகுந்த உப்பு. அப்படியே மூடி வைங்க. 3 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து அப்படியே எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா, ஏன்னா மல்லி அரைக்கூடாது, நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக பவுடராக அரைங்க. இது பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. திறந்தவொடனே இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும். பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சைஸ் அரை மூடி சின்னதாக அப்படியே சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன். நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி சின்னதாக பீஸ் போட்டிருக்கேன். நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி மல்லாட்டை, வறுத்த மல்லாட்டை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் மல்லாட்டை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 2 கிராம்பு சின்னதாக, 2 பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி, பிரியாணி இலை 1, வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். தக்காளி 2 நார்மல் சைஸு சின்னதாக. தக்காளி நல்லா மசிவிட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லாவே கலந்து விடுங்க. தக்காளியும் அது நல்லா மசிச்சு விடுங்க. கூடவே கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வறுத்து அரைச்ச பொடியை அப்படியே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு கேரட்டு வெந்துடுது. இதில் இருக்கிற தண்ணியே அப்படியே விட்டுடுங்க. காய் வேக வச்சு தண்ணி நல்லா கலந்து விடுங்க. உப்பு கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சிட்டேன். அப்படியே அதில் சேர்த்துடலாம். அப்படியே கொட்டிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு, இப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள்,
ரெடி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துருங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுடும். தேங்காய் விழுது சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். இந்த மல்லி இலையை சேர்த்துருங்க. ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கேரட்டு குருமா ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸு, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இதை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கேரட்டு சேர்த்து குருமா வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.